நம்மை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு தரப்பட்ட வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் தான் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய முதல், நமக்கு தந்த ஒரே ஒரு சொத்து இந்த காலம்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்தை அவர்கள் 60 வயதிற்கும் 70 வயதிற்கும் இடையில் தான் இருப்பார்கள் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். முன்னாடி உள்ள நபிமார்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்திருந்தாலும் இந்த நபியினுடைய உம்மத் நாம் வெறும் 60 to 70 வருஷத்திற்குள்ளாக தான் வாழக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் இருக்கின்றோம். அவ்வாறு ஒரு குறைந்த ஒரு சொத்து தான். அல்லாஹு தஆலா இந்த குறைந்த ஒரு சொத்தை அல்லாஹு தஆலா தந்தவன், நாளை ஆகிரத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நின்று கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாகவும், அதற்கு பின்பு தரக்கூடிய நன்மையோ தீமையோ, எவனுடைய நிலைமை அல்லாஹ்வுடைய திருப்திக்குள் ஆகிவிடுகின்றதோ அவர் முடிவே இல்லாத நீடூழி காலம் சொர்க்கத்திலோ, இல்லை என்றால் யார் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறாமல் ஆகிவிடுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் நீடூழி காலம் மரணமே இல்லாத நரகத்திலோ ஆகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்மளுடைய நிலைமை இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகில் எப்படி ஒரு மனிதன் நடக்க வேண்டும், இந்த உலகில் மனித சமுதாயம் எதை கொண்டு வழிநடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு நபிமார்களை கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா திரு தூதர்களை அனுப்பியது கொண்டு தன்னுடைய நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக ஆக்கி இருக்கின்றான். நாம் இறுதி நபியான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி உம்மத்தாக இருக்கின்றோம். மறுமையிற்கு மிக நெருக்கமான நிலையில் நாம் இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் உரசி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கணக்கு பார்க்க வேண்டும். ஹாசிபு கபல அன் துஹாசபு. நீங்கள் கணக்கு பார்க்கப்படுவதற்கு முன்பு உங்களை நீங்களே கணக்கு பார்த்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி என்றால் நாம் யாருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்க வேண்டும்? இஷ்கே சஹாபா இன்ப பெருவிழா என்ற இந்த ஒரு மாநாட்டில் நாம் இருக்கின்றோம் என்றால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு முந்தைய உம்மத்தான யூதர்கள் யகூதிகள் 71 கூட்டமாக பிரிந்து விட்டார்கள். அதில் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர மற்ற அனைவரும் நரகம் சென்று சேர்ந்து விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நசாராக்களாக இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுமுகளாக இருக்கக்கூடியவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்து விடுவார்கள். அதில் ஒரே ஒரு கூட்டம் மாத்திரமே சொர்க்கம் செல்லும், மற்ற 71 கூட்டமும் நரகம் சென்று விடுவார்கள். அதே போல என்னுடைய உம்மத்தாக இருக்கக்கூடியவர்கள் 73 கூட்டங்களாக பிரிந்து விடுவார்கள். குல்லுன் நார் இல்லா வாஹிதா. ஒரே ஒரு கூட்டத்தை தவிர மற்ற அனைவரும் நரகம் சென்று விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சஹாபா பெருமக்கள் பயந்த நிலைமையில், யா ரசூலுல்லாஹ், அந்த கூட்டத்தின் அடையாளம் என்ன? ஈடேற்றம் பெற்ற அந்த கூட்டத்தின் அடையாளம் என்ன? நாளை நரகத்தில் இருந்து தப்பித்து
சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய அடையாளம் என்ன என்று சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அனா அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த ஒன்றில் இருந்தோமோ அந்த ஒன்றில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்கள். நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த ஒன்றில் இருந்தோமோ அதில் இல்லாத 72 கூட்டங்களும் நரகம் சென்றுவிடும் என்று இந்த சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு உரைக்கல்லாக, உரைக்கல் என்றால் நாம் யாரோடு நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை யாரோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதாவது எந்த ஒன்றில் நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருந்தோமோ, எந்த நிலையில் இருந்தோமோ அப்படி வாழக்கூடிய ஒரு கூட்டம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் என்பவர்கள் ஏதோ தங்களுடைய அமலினால், தங்களுடைய செயல்பாடுகளினால் முன்னேறி அந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள் அல்ல. சஹாபாக்கள் என்பவர்கள் நபியின் தோழர்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டாலும் அது முழுமையான அர்த்தம் அல்ல. சஹாபாக்கள் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சகவாசித்தவர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுஹபத் செய்தவர்கள். சுஹபத் செய்தாலே ஒழிய எந்த ஒருவராலும் சஹாபாக்களுடைய அந்த பெயரை வாங்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதில் நாம் விளங்க வேண்டியது என்னவென்றால், சஹாபாக்கள் என்பவர்கள் ஒரு வினாடி ஏனும் கொஞ்சமாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகவாசத்தில் இருந்ததனால் தான் அவர்கள் அந்த அளவுக்கு மிக பெரும் அந்தஸ்தை பெற்றார்கள். அவர்களுடைய அந்தஸ்தை, சஹாபாக்களுடைய அந்தஸ்தை எந்த ஒரு குத்துபோ எந்த ஒரு வலியோ பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சஹாபாக்கள் தான் நம்முடைய சமூகத்தின் உரைக்கல்லாக இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எந்த அளவுக்கு உருவாக்கினார்கள், எந்த நிலைமையில் கொண்டு வந்தார்கள் என்பதை எல்லாம் நாம் சிந்தனை செய்ய வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்க்க வேண்டும். அதில் எந்த அளவுக்கு நாம் அவர்களுடைய வாழ்க்கையோடு வாழ பார்க்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் அன்பார்ந்த சகோதரர்களே நாளை ஆகிரத்தில் நமக்கு ஈடேற்றம் இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை பார்த்துதான் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய முழுமையான பொருத்தத்தை பெற்ற சீதேவிகளாக அந்த சஹாபாக்கள் தான் இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை எப்படி வார்த்தெடுத்தார்கள், எந்த நிலைமையில் கொண்டு வந்தார்கள், அதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலகட்டத்தில் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா மக்காவினுடைய தினத்திலே மக்காவில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களின் மீது ஒரு ஆயத்தை இறக்கினான் என்பது நமக்கு தெரியும். அது என்ன ஆயத்துன்னா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. மிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர்களோடு 1,24,000 கிட்டத்தட்ட சஹாபாக்களும் இருந்த நிலைமையில் அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, அல்லாஹ் தஆலா அவர்களின் மீது இறங்கிய வஹி, இன்றைய நாள் உங்களுடைய தீனை நாம் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டோம். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துகளை, என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு பரிபூர்ணமாக நான் தந்து விட்டேன் அல்லாஹ் தஆலா சொல்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆயத்தை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அவர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துகளை தமாமாக பூரணமாக நான் தந்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது பல சஹாபாக்களுக்கு சரியா போட Dress கூட இல்லை, வயிறார உணவு கூட அவர்களும் இல்லை. அந்த சமயத்தில் ரோமர்களும் கிஸ்ராக்களும் கைசர்களும் அரண்மனையில் மாளிகையில் கோட கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை, ஓ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை நான் பரிபூர்ணமாக உங்களுக்கு தந்துவிட்டேன் என்று
செல்வ செழிப்பிலும் அரசர்களாகவும் இருந்த அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை. ஒழுங்கான ஆடைகளை தனக்கு தன்னுடைய கீழே உடுத்தினால் மேலே போர்த்த கூட வசதி இல்லாத சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துகளை நான் பூர்ணமாக உங்களுக்கு தந்து விட்டேன் என்று சொன்னான். என்றால் அல்லாஹ் தஆலா எதை நிஅமத் என்று சொல்லுகின்றான்? அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அந்த சஹாபாக்களுக்கு எந்த நிஅமத்தை கொடுத்தான்? எந்த நிஅமத்தின் காரணமாக மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்கள் எந்த ஒன்றில் இருந்தோமோ அந்த ஒன்றை பெற்ற ஒரு கூட்டம் தான் நாளை நஜாத்தும் மினன்னார், நரகத்தில் இருந்து விடுதலையாகி ஈடேற்றம் பெறக்கூடிய ஒரே கூட்டம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத் என்ன? அந்த நியமத்தை தான் நாம் ஒவ்வொரு வக்த தொழுகையிலும் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு நியமத் செய்தாயோ, நீ யாருக்கு உன்னுடைய அருட்கொடைகளை பூர்த்தியாக்கி கொடுத்தாயோ அவர்களின் வழியில் நீ என்னை கொண்டு செல்வாயாக, அவர்களுடைய வழியில் நீ என்னை கொண்டு செல்வாயாக என்று ஒவ்வொரு நாளும் நாம் 5 வேளை தொழுகைகளிலும் 17 தடவையால் குறைந்தது நாம் அல்லாஹ்விடம் இந்த துஆவை கேட்கின்றோம். அந்த நியமத் என்ன? அது அந்த நியமத் என்பது இந்த துனியாவுடைய பொருட்களோ, இந்த துனியாவுடைய ஆடம்பரமோ, இந்த துனியாவுடைய சுகபோகங்களோ இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இது நாம் கவனிக்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது, வஅஸ்பக அலைக்கும் நிஅமஹு லாஹிரத்தன் வ பாத்தினா, நாம் உங்களின் மீது வெளிரங்கமான நியமத்துகளையும் உள்ரங்கமான நியமத்துகளையும் மழை போன்று சொரிந்து கொண்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். என்ன நியமத் அன்பார்ந்த சகோதரர்களே? எந்த நியமத்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மிக பெரிய ஒரு கிஃப்டாக, மிக பெரிய ஒரு பொக்கிஷமாக அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார் என்பதை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் மிக தெளிவாக சொல்கின்றான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இந்த முஃமின்களின் மீது, இந்த சஹாபாக்களின் மீது நாம் பேர் உபகாரம் செய்துள்ளோம். அது என்ன தெரியுமா? எந்த மிகப்பெரிய பேர் உபகாரம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற அந்த உபகாரம் எதுன்னா, உங்களில் இருந்தே நான் உங்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பினோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ் தஆலா எடுத்து சொன்ன மிக பெரும் பேர் உபகாரம். எத்தனையோ நியமத்துகளை அல்லாஹ் செய்கின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன, முஃமின்களின் மீது திட்டத்திலும் திட்டமாக நாம் ஒரு பேர் உபகாரம் செய்துள்ளோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய உபகாரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்தே அவன் எழுப்பினான். அவர்கள் செய்த வேலைகள் என்ன? அவர்கள் எந்த நியமத்தை அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள்? எந்த நியமத்தை இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அவர்கள் கொடுத்தார்கள்? எந்த அரும்பெரும் பொக்கிஷமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலைகள் என்ன? ஒன்று, யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை ஓதி காண்பித்தார்கள். வ யுஸக்கீஹிம், அவர்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்தினார்கள். வ யுஅல்லிமுஹுல் கிதாப, கிதாப் என்பதனுடைய இல்மை, ஞானத்தை படித்து கொடுத்தார்கள். ஒல் ஹிக்மத்த, நுணுக்கமான ஹிக்மத்துடைய ஞானங்களையும் அவர்கள் படித்து கொடுத்தார்கள். இதை செஞ்சதுதான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த நியமத். இந்த நியமத்தை தான் அல்லாஹ் தஆலா அத்மம்து அலைக்கும் நியமத்தி என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அவர்களுடைய ஆரம்பமான காலங்களில் அவர்களை படிப்படியாக ஒவ்வொரு ஆயாத்துகளையும் ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக ஆக்கி தன்னுடைய நியமத்துகளை பூர்ணமாக்கிய பின்புதான் அந்த ஆயத்து இறங்கியது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியமத்தி என்று அல்லாஹ் சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் சஹாபாக்களுடைய நினைவு தினத்தில், அதுவும் சஹாபாக்களுடைய மிக முதன்மையாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய நினைவு தினத்தில் நாம் இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்களோடு நம் வாழ்க்கையை உரச வேண்டும். சஹாபாக்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, ஆயாத்துகளை ஓதி காண்பித்தார் என்றால், இப்ப நம்ம குர்ஆன் ஆயத்தை நம்ம ஓத சொன்னாங்க, நம்ம அதை ஓதணும், அல்லாஹ் தஆலா வஹி இறக்கினா அதை அப்படி எடுத்து ஓதி காண்பிச்சாங்க என்ற அர்த்தத்தோடு நாம் கடந்து விடுவது சரியல்ல. யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, ஆயாத்துகளை ஓதி காண்பித்தார் என்றால் ஆயத் என்றால் என்ன?
முதல் ஆயத் என்று எதற்கு சொல்லப்படும்? அல்லாஹு தஆலா எத்தனை விதமான ஆயத்துகள் இருக்கின்றது என்று குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான். ஆயத்துகள் என்றால் அத்தாட்சிகள். அத்தாட்சிகள் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய இருப்பை ஒருவர் புறக்கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை போன்று இந்த உலகிலோ இந்த இடத்திலோ இந்த காலத்திலோ அவன் கட்டுப்படாதவனாக இருந்தாலும் ஒருவரை தன் அகக்கண்ணால் அல்லாஹு தஆலாவை தரிசிக்க செய்வதற்காக எந்த ஒன்று உதவுகின்றதோ அதுக்கு ஆயத்தின் பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, குன்து கன்ஸன் மக்ஃபியன் ஃபஅஹ்பப்து அன் உரஃப ஃபഖலக்துல் ஹல்க. நான் மறைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருந்தேன். அல்லாஹு தஆலா தன்னை பற்றி தனது அடியார்களுக்கு தனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்கின்றார், குன்து கன்ஸன் மக்ஃபியன், நான் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு கன்ஸ், நான் ஒரு புதையல், நான் ஒரு பொக்கிஷம். ஃபஅஹ்பப்து அன் உரஃப, நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன். ஃபഖலக்துல் ஹல்க, அதுக்கு தான் படைப்பினங்களையே நான் படைச்சேங்கிறான் அல்லாஹ் தஆலா. உலகில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் கன்ஸே மக்ஃபியான அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை ஒருவர் அறிய வேண்டும், அகக்கண்ணால் தரிசிக்க வேண்டும். அதை தரிசிக்கும் விதமாகத்தான் இந்த படைப்புகள் தனது படைப்பாளனை காட்டும் கண்ணாடியாக இருக்கின்றன. இதுக்கு தான் ஆயத்துன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாத்தி வ ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபையன லஹும் அன்னஹுல் ஹக். சனுரீஹிம் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை, நம்முடைய ஆயாத்துகளை நாம் உங்களுக்கு வெளியிலும் உங்களுக்கு உள்ளிலும் காட்டுவோம். ஹத்தா யதபையன, அது ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றது. அன்னஹுல் ஹக், அவன்தான் ஹக் என்பதை உங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வெளியிலும் உங்களுக்கு உள்ளிலும் நாம் நம்முடைய ஆயாத்துகளை காண்பிப்போம் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யத்லு அலைஹிம் ஆயாத்தின்னு சொன்னா வெறுமனே இந்த குர்ஆன் ஆயத்தை சொல்ல ஒரு மனப்பாடம் பண்ண இன்னைக்கு மக்தப் மதரசால ஓதுற மாதிரி அப்படி செய்யவில்லை. அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபால்ல குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா முஃமின்கள் என்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அப்புறம் சொல்ற இரண்டாவது அடையாளம் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. நிச்சயமாக முஃமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் என்று அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களின் மீது ஆயாத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஸாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகமாகும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு போறார். இந்த விஷயத்துல ஒரு முஃமினுடைய அடையாளங்கள் அல்லாஹ் தஆலா முக்கியமாக சொல்வது ஆயாத்துகள் அவர்களின் மீது ஓதி காண்பிக்கப்பட்டால் ஸாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஈமான் என்பது நான் ஈமான் கொள்ளவில்லை, நான் ஈமான் கொண்டேன், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் முடிச்சிட்டு அப்படி அல்ல. ஈமான் என்பது அது ஏறி இறங்கக்கூடியது. ஈமான் என்பது அது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்றல்ல. வெளிப்படையாக தெரியக்கூடியது அதனுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடியவைகள். சில அரபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஈமான் கொண்டாங்க. இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி ஈமான் வெளியில போய் சொன்னாங்க, நாங்க ஈமான் கொண்டுட்டோம், நாங்க ஈமான் கொண்டுட்டோம் சொன்னாங்க. அங்க அவர்கள் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் தஆலா வஹி இறக்கினான். காலத்தில் அராபு ஆமன்னா குல் லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா வலம்மா யதுகுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும். நபியே, இந்த காட்டரபிகள், இந்த அரபிகள் உங்ககிட்ட வந்து கலிமா சொன்னாங்க, உங்க வெளியில போய் நாங்க ஈமான் கொண்டுட்டோம், ஈமான் கொண்டுட்டோம்னு சொல்றாங்க. நபி, நீங்கள் அவர்களை அழையுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, லம் துமினு, நீங்க ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, முஸ்லிம் ஆயிட்டோம்னு சொல்லிருக்காங்க. வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய கல்புகளில் இன்னும் ஈமான் இன்னும் நுழையவில்லை, இனி நுழையும். அப்ப இதனுடைய ஈமானுடைய மஹல், ஈமானுடைய இடம் கல்ப். இந்த கல்பை ஈமானுக்கு சில அடையாளங்கள் இருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயாத்துகளை
ஓதி காண்பித்ததனுடைய நோக்கமே என்னவென்றால் அவர்களுடைய ஈமானை உண்டாக்கி அதை கூட்டி 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 அதை அதிகமாக்கி அதை பூரணமாக்கி கொடுத்தார்கள். சஹாபாக்களோட செய்த முதல் வேலை அதுதான். அப்ப ஈமானுடைய நிலைமை என்ன, ஈமானுடைய அடையாளங்கள் என்ன, அதை நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்காம சும்மா வெறும் நான் ஈமான் கொண்டேன், என் வேலை முடிஞ்சிட்டு நான் 5 வேலை தொழுவுறேன், நான் நோன்பு வைக்கிறேன், விஷயம் முடிஞ்சிட்டு காசு இருந்தா ஜகாத்து கொடுக்கிறேன், முடிஞ்சா ஹஜ்ஜுக்கு போறேன், அதோட என்னுடைய இஸ்லாம் முடிந்து விட்டது, நான் இனி மற்ற வேலைகளை நான் பார்க்க வேண்டும் என்று நாம் போய்விடுகின்றோம். இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமீனு பில்லாஹி வ ரசூலிஹி. ஓ ஈமான் கொண்ட முஃமின்களே, நீங்கள் முஃமின் தான், நீங்கள் முஃமின் தான். முஃமினுடைய ஈமானுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஈமான் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும், உங்களுடைய ஈமான் அதற்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும், உங்களுடைய ஈமான் அதற்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். ஈமானில் படித்தரங்கள் இருக்கின்றன. நம்ம ஈமான் கொண்டு நீங்க முடிச்சிட்டு போயிடக்கூடாது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன். ஓ ஈமான் கொண்ட முஃமின்களே, உங்களுடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் இந்த ஈமான் தஸ்லீமான ஈமான். இந்த ஈமானுடைய ஒரு மனிதர் ஆரம்பத்தில் பெறக்கூடிய ஈமான் இருக்குது. வலாகின் கூலு அஸ்லம்னா, நீங்கள் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளுங்க சொல்றார்களே, அதற்கு சூஃபியாக்கள் சொல்வார்கள் அது ஆரம்ப கட்ட ஈமான், தஸ்லீமான ஈமான், தக்லீதான ஈமான். நம்முடைய தாய் தந்தை நமக்கு என்ன சொல்லி தந்தார்களோ, நம்முடைய உலமா பெருமக்கள் நமக்கு எதை கொண்டு வழிகாட்டினார்களோ அந்த ஈமான். நம்முடைய தாய் தந்தையின் மீதும் நமக்கு யார் அந்த ஈமானை சொல்லி தந்தார்களோ அவர்களின் மீது மிக உயர்ந்த மரியாதை இருக்கும் வரை அந்த ஈமானும் நிலையாக இருக்கும். அது தக்லீதுடைய கல்லீதான ஈமான். அடுத்த ஈமானுக்கு பேர் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட முஃமினே, ஓ ஈமானை நான் ஏத்துக்கறேன், இத்தகுல்லாஹ், நீ அல்லாஹ்வை பயந்துகொள். அல்லாஹ்வை பயந்துகொள்னால் அல்லாஹ் ஏவி அனைத்து காரியங்களையும் எடு, அல்லாஹ் விலக்கி அனைத்து காரியங்களையும் விட்டு தவிர்த்து நில்லு, அதனை தகுல்லாஹ். அப்போ உங்களுடைய ஈமானை நான் ஏத்துக்கிறேன், உங்களுடைய தக்வாவை ஏத்துக்கிறேன். ஆனால் உங்களுடைய வேலை அதோடு முடிவடைவதில்லை. நான் உங்களுக்கு சொன்னேன், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமீனு பில்லாஹி வ ரசூலிஹி. ஓ ஈமான் கொண்ட முஃமின்களே, நீங்கள் திரும்பவும் ஈமான் கொள்ளுங்கன்னா நீங்க அடுத்த நிலைமைக்கு போங்க. ஜாதத்துஹும் ஈமானா, ஈமானை அதிகமாக்குங்கள். அதுக்கு என்ன செய்யணும் சொல்றான் அல்லாஹ் தஆலா, வகூனு மஅஸ் ஸாதிகீன். அந்த ஈமானுடைய நிலையை அடைந்தவர்கள். அப்ப இந்த உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று சொன்னால், இதற்கு முன்னாடி உள்ளவர்கள் அல்லாஹ் பொய்யர்கள் என்று சொல்கின்றான். அப்படி இல்லை. ஈமானுடைய முதல் லெவலில் இருந்தவர்கள், தஸ்லீமான ஈமானில் இருந்த மக்கள் அடுத்த ஈமானான தஸ்தீகான ஈமானுக்கு செல்ல வேண்டும். தஸ்தீகான ஈமான் என்பது மற்றவர்களை கொண்டு உண்டாகக்கூடியது அல்ல. தஸ்தீகான ஈமான் என்பது அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதராக இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்களை ஒவ்வொன்றாக வடித்தெடுத்து மேலே கொண்டு வந்தார்கள். தஸ்தீகான ஈமானுடைய அடையாளங்கள் நிறைய இருக்கின்றன. ஒருவர் ஒரு ஈமானை ஒரு பெற்றுக் கொண்டு விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஈமானுடைய அடையாளங்களை சொல்றான். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட முஃமின்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை கொண்டு அமைதி அடையும். இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூர்ந்தால் ஒரு இடத்துல அமைதி அடையும்னு சொல்றான், ஒரு இடத்துல அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி விடும் என்று சொல்றான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். முஃமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது மிக கடுமையான அன்பு வைப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கடுமையான இஷ்க், கடுமையான முஹப்பத், கடுமையான இத்மினான், வஜிலத், அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்திலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذكرுல்லாஹ ذிக்ரன் கஸீரா. ஓ ஈமான் கொண்ட முஃமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் zikr செய்யுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதிகம் என்பது zikr என்பதோட அடையாளம், ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் பாதிக்கு மேல அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்பட வேண்டும். அவர்தான் ஈமானுடைய சுவையை அறியக்கூடியவராக இருக்கிறார். அது எவரால் முடியும்? அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ இக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப்.
அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆயத்துகளை எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த ஆயத்துகள் இறங்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வசனங்கள் என் மீது இறக்கப்பட்டிருக்கின்றது, இதை ஒருவர் ஓதி அதை பற்றி அவர் சிந்திக்கவில்லையோ அவருக்கு கேடுதான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு சிந்திக்கப்பட வேண்டிய ஆயாத்துகள் நம்மிடம் இருக்கின்றன. நாம் வெறுமனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களுடைய வழியில் நாம் எந்த முன்னேற்றம் அடைய வேண்டுமோ அந்த முன்னேற்றத்தை விட்டுவிட்டு மற்றவர்களை குறை சொல்வதிலும் மற்றவர்களுடைய விஷயத்திலும் நாம் போய் கொண்டிருந்தால் நாளை ஆகிரத்தில் கை செய்தப்படக்கூடிய நிலைமை உண்டாகும். அல்லாஹ் தான் இந்த ஆயத்தில் என்ன சொல்லுகின்றான்? ஒரு மனிதன் வானபூமியை படைத்திருப்பதில் சிந்தித்தாலும் இரவு பகலும் மாறி மாறி வரச் செய்வதில் சிந்தித்தாலும் அகப்பார்வை உடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது. இந்த அகப்பார்வை உடைய ஒருவர் தான் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அவர் நின்றாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் அல்லாஹ்வுடைய நினைவில் இருப்பார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனுஷனுக்கு ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் தஆலா இடக்கூடிய கட்டளை, அவர் நின்றாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் சதா அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்க வேண்டும். அவருடைய காலம் மிக அதிகமான நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரில் போக வேண்டும். அப்படி அவர் ஒரு திக்ரில் இருந்தால், அல்லாஹ்வை அவர் நினைவு கூர்ந்தால், அவர் அல்லாஹ்வின் மீது கடுமையான முஹப்பத்தில் இருப்பார். அஷத்து ஹுப்பல் இல்லா. அப்படி அவர் திக்ர் செய்தால், அவர் நின்றாலும் அவர் உட்கார்ந்தாலும் அவர் படுத்தாலும் அல்லாஹ்வை கொண்டு அவர் இத்மீனானோடு இருப்பார். அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அவர்கள் விலகிக் கொள்ளட்டும். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அவருடைய கல்புகள் அமைதி அடைந்து விடுகின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, அது எப்படி சாத்தியம்? ஒருவர் நின்ற நிலையிலும் ஒருவர் உட்கார்ந்த நிலையிலும் ஒருவர் படுத்த நிலையிலும் சதா அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்றால் அது தஸ்பீஹை கொண்டு சும்மா சதா உட்கார்ந்து திக்ர் செய்தால் அது சாத்தியம் அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, அது எப்பொழுது சாத்தியம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வழிகாட்டுதலை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா காட்டுகிறானோ அதை நாம் வழிகாண வேண்டும். ஈமானுடைய நிலைகளை பற்றி அன்னைக்கு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று எப்படி படித்து தன்னுடைய ஈமானையும் தன்னுடைய இஸ்லாத்தையும் தன்னுடைய ஹஸானையும் அதிகமாக்கி அவர்கள் தன்னுடைய தீனை முக்கம்மலாக ஆக்கினார்களோ, தீனை பரிபூர்ணமாக ஆக்கினார்களோ, அந்த தீனுடைய விஷயத்தில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் நம்மளுடைய நிலைமை கை சேதத்திற்குரியதாக ஆகிவிடும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்ன? ஹன்லா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியினுடைய நிலைமை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறாங்க, தஅலீம் படிக்கிறாங்க, ஞானங்களை கற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஹாலிலும் அந்த திக்ரிலும் அந்த இத்மினானிலும் அந்த வஜ்லத்திலும் அந்த அஷத்து ஹுப்பல் லில்லாஹ் அல்லாஹ் சொன்ன அந்த ஹுப்பிலும் இருக்கின்றார்கள். பட் அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது அதெல்லாம் குறையிற மாதிரி தெரியும். அவங்களுடைய கல்புகளில் அது குறைவது போட்டு தெரியும் போது அவங்க உடனே என்ன விளங்குறாங்க? இந்த ஹன்லலா முனாஃபிக் ஆயிட்டான், இந்த ஹன்லலா முனாஃபிக் ஆயிட்டான், நாஃபக்க ஹன்லலா இந்துச்சு திரும்ப நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போறாங்க. அவர்கள் கல்புகளை கவனிக்கிறார்கள். அவர்கள் முனாஃபிக் என்றால் அப்துல்லா இப்னு உபை போன்றா அந்த மாதிரி மோசமான முனாஃபிக்கா? இல்லை, அவர்கள் முனாஃபிக் அல்ல. அவர்களுடைய ஈமானுடைய ஒவ்வொரு படித்தரையும் அவர்கள் கண்காணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி ஓடுகிறார்கள். இடையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். என்ன விஷயம் ஹன்லலா, நீ என்ன முனாஃபிக் ஆகிவிட்டாய்? இல்லை சித்திக் நாயமே, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நாம் இருக்கும் பொழுது நாம் அப்படியே இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஈமானுடைய ஜோதியை கொண்டு நாம் ஆகிவிடுகின்றோம். நாம் நம்முடைய குடும்பத்தினரிடம் நாம் வரும்பொழுது அது குறைவது போன்று தெரிகின்றது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் ஒரு குறைவு ஏற்படுத்தி விட்டோமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒரு நிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வெளியேறிவிட இன்னொரு நிலைமை ஏற்பட்டால் அது நிஃபாக்கினுடைய அடையாளம் இல்லையா என்பதில் அவங்க பயப்படுறாங்க. ஓடி வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வர்றாங்க. ரசூல் என்ன சொல்றாங்க? இது ஈமானின் அடையாளம். எது ஈமானின் அடையாளம்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது, உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாறுபாட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது உடனே என்னிடம் ஓடி வர்றீங்களே, அதற்கு பயந்து நடுநடுங்கி ஓடி வர்றீங்க. இது ஒரு முனாஃபிக் செய்ய மாட்டான். இது ஒரு ஈமானுடைய அடையாளம். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடம் இருப்பது போன்று நீங்கள் உங்கள் வீடுகளிலும் இருந்தால் உங்களுடைய வீட்டினுடைய ரூமுக்குள்ளேயும் நீங்கள் நடக்கக்கூடிய தெருக்களிலும் மலக்குகள் இறங்கி முசாஃபா செய்வார்கள் என்று சொன்னார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு நேரமும் நீங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்க வேண்டும். அது ஒண்ணு கஷ்டமெல்லாம் கிடையாது.
அதை படிக்கிற மாதிரி படிச்சா கஷ்டம் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல என்ன சொல்கின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வ மன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். ஓ ஈமான் கொண்ட முஃமினே, உன்னுடைய பொருட்களோ உன்னுடைய குழந்தை செல்வங்களோ, பொருள்ல மால்ல முதல்ல வர்றது மனைவி. என்ன மால்னு சொன்னா தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடும், குழந்தைகள் தன்னை விட்டு பிரிஞ்சு போகாது. ஒரு மனைவி என்பது இன்னைக்கு ஒரு ஆளுக்கு மனைவியாக இருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு ஒரு ஆள் பிரிஞ்சு போயிடலாம். அப்போ மால்ல வரக்கூடியவங்க தான் மனைவி. உங்களுடைய மால்களோ உங்களுடைய அம்வால்களோ உங்களுடைய பொருட்களோ உங்களுடைய குழந்தை செல்வங்களோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு மறக்கடித்து விட வேண்டாம். அப்படி எவர் ஒருவர் அல்லாஹ்வை விட்டு விட்டு ஒரு படைப்பினுடைய திக்ரில் புகுந்து அந்த படைப்புகளை கொண்டு எல்லா பிரயோஜனம் அடையலாம் என்று அல்லாஹ்வை அவர் மறந்தால் அவர்களுக்கு அதையும் நான் கிடைக்க விட மாட்டேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இது மட்டும் இல்ல, ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சில ஆண் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை மறப்பதை விட்டும் திக்ர் செய்வதை விட்டும் அவர்களை தடுத்து விடாது. உடனே நம்ம இப்படி அர்த்தம் வைத்து விடக்கூடாது. அவங்க வியாபாரம் பண்ணிருந்தாப்புல பாங்க சொன்ன உடனே தொழுவ போயிடுவாங்க, அது திக்ருன்னு சொன்னா அது தொழுகை தான் அப்படின்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா திக்ர சொல்லிட்டு மட்டும் இல்ல, வஇதாய் வஇகாமி ஸலாத்தி வஇதாய் ஸகாத்திங்கறாங்க. சில ஆண் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய செய்யக்கூடிய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அவர்களை அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் மறக்கடிக்காது, இன்னும் தொழுகையை தொழுவதை நிலைநாட்டுவதை விட்டும், இன்னும் அவர்கள் ஜகாத் கொடுப்பதை விட்டும் மறக்கடிக்காது என்று அல்லாஹ் தஆலா தொழுகையை விட்டு தனியாக திக்ர் ஒரு மனிதன் தனியாக செய்ய வேண்டும் என்று சொல்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுலதான் நாம விளங்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஒரு மனுஷன் தன் குடும்பத்திற்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் தன் வியாபாரத்திற்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்க வேண்டும். நம்ம ஒரு ஜும்மாக்கு போறோம், ஜும்மா முடிச்சிட்டு வெளியேறோம், அல்லாஹ் சொல்றான் வைதா குலியத்தி ஸலாத் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வபதகு மின் ஃபضலில்லாஹ் வذ்குருல்லாஹ் கதீரா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நீங்கள் உங்களுடைய ஜும்மாவுடைய தொழுகை முடித்து விட்டால் பூமியில் பறந்து செல்லுங்கள், பூமியில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விதித்ததை தேடுங்கள். ஆனால் என்ன மறக்க கூடாது, நீங்கள் நின்றாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத்த ஃபذ்குருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும் ஃபைதா துமஅனன்தும் அகிமுஸ் ஸலாத். அது எந்த இடத்தில் சொல்லப்பட்ட ஆயத்து? இது போர்க்களத்தில் சொல்லப்படக்கூடிய ஆயத்து, ஸலாத்துல் ஹௌஃப பத்தி சொல்லப்படக்கூடிய ஆயத்து. நீங்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலைமையிலும் மூணு நிலையில் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹ்வை மறப்பதற்கு ஒரு முஃமினுக்கு தகுதி அல்ல. அல்லாஹ்வை மிக கம்மியான முறையில் திக்ர் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் தஆலா சொல்ல அடையாளம் முனாஃபிக். முனாஃபிக்களை பத்தி சொல்லும் போது ஃபைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா வ யராவுன நாஸ வலா யذ்குருனல்லாஹ இல்லா கலீலா. ஒரு முனாஃபிகினுடைய அடையாளத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, வலா யذ்குருனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை கொஞ்சமே அன்றி அவன் நினைவு கூறுவதில்லை. ஒரு மூமின் யذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, அவன் அதிகமாக அவன் திக்ர் செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வை ஒரு மனிதன் முழுமையான முறையில் திக்ர் செய்யும் பொழுதுதான் அவர் இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் ஈடேற்றம் அடைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களை எந்நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வைத்து ஈமானுடன் தக்வாவுடன் இஹ்சானுடன் அவர்களை முழுமையான முறையில் ஆக்கினார்கள். அதன் பின்புதான் துனியாவுடைய மொத்த உலகத்தையுமே அவர்கள் கைப்பற்ற முடிந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, அது ஒன்றும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. நம்ம இப்போ ஒரு கார் ஓட்டுறோம், கார் ஓட்டும் போது எல்லா வேலையிலும் நம்ம பார்ப்போம், ஆனா காருடைய திக்ர் நமக்கு மறக்காது. காருடைய திக்ர் ஒரு செகண்ட் மறந்தாலும் கார் ரோட்டை விட்டு வெளியே. அப்ப எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு ஒரு மனுஷன் இங்கிருந்து 12 மணி நேரம் சென்னைக்கு போறான்னு சொன்னா அந்த காரனுடைய எந்த நினைப்புமே இல்ல, மறக்காம அவன் இதனுடைய எல்லா காரியங்களையும் முடிக்கிற மாதிரி ஒரு மனிதர் அந்த கார் ஓட்டுறதனுடைய அந்த திறமையை அவர் படித்தது போன்று
அல்லாஹ்வுடைய ஆரிஃபீன்களோடு. அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வகூனு மஅஸ் ஸாதிகீன் வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் சாதிகீன்களோடு ஆகிவிடுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிசுகளோடு நீங்க ஆகிவிடுங்கள். அவர்கள் உங்களை எல்லா நிலைமைகளிலும், நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இருந்தாலும், நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் இருந்தாலும், நீங்கள் போர்க்களத்தில் நீங்கள் என்றாலும், நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அல்லாஹ்வை மறக்க விடாத நிலைமையில் உங்களை ஆக்கி விடுவார்கள். அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு, அல்லாஹ்வுடைய ஈமானை கொண்டு உங்களுடைய உள்ளம் இத்மீனானால் நிம்மதியில் நிரம்பி வழியும், உங்களுடைய உள்ளம் முஹப்பத்தில் நிரம்பி வழியும். உங்களின் மீது அல்லாஹ் தஆலா கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், ஒரு முஃமினுக்கு உதவி செய்வது என் மீது அல்லாஹ் தஆலா கடமை, நான் அதை என் மீது கட்டாயமாக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் குர்ஆன். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹ் தஆலா உங்கள் முன் நிற்பான். உங்களுக்கு எந்த ஒரு கெடுதல் வந்தாலும், உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும், ஒரு முஃமினுடைய காலில் முள் தைத்தாலும் அல்லாஹ் வருவான். அல்லாஹ் தஆலா அவர்களின் மீது பொறுப்பெடுப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படித்தான் சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்தார்கள். அவர்களுக்கு ஆயாத்துகளை ஓதி காண்பிப்பதை கொண்டு, ஒவ்வொரு ஆயத்தில் அவர்களுக்கு உள்ளும் அவர்களுக்கு வெளியும் ஓதி காண்பிப்பதை கொண்டு அவர்களுடைய ஈமானை பலப்படுத்தினார்கள். ஈமான்ல 4 வகை. ஒன்னு தஸ்லீமான ஈமான், நம்ம எல்லாரும் கொண்டு. அடுத்த ஈமான் தஸ்தீகான ஈமான், நம்ம இதை படிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலி, ஓ ஈமான் கொண்ட முஃமினே இன்னும் ஈமான் கொள், இன்னும் ஈமான் கொள். மூணாவது ஈமானுக்கு பேர் தஹ்கீகான ஈமான். நாலாவது ஈமானுக்கு பேர் யகீன். தஸ்லீம், தஸ்தீக், தஹ்கீக், யகீன், இதெல்லாம் மிகப்பெரிய பாடங்கள். அல்லாஹ்வை அறிந்த ஆரிஃபீன்கள், அவுலியாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஞானங்களை சொல்லிக் கொடுத்து அல்லாஹ்வை கொண்டு அமைதியும் திக்ரிலும் ஆக்கக்கூடியவர்களாக அந்த மக்களை மாற்றி விடுகிறார்கள். இந்த யகீன் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ஷரீஃப்ல வருது, அல் ஈமானு ஹுவல் யகீன். ஈமான் என்றாலே யகீன் தான். யகீனோடு தான் ஈமானின் பூர்த்தி இருக்கின்றது. இந்த யகீனுக்கு 3 வகை இருக்கு. இந்த யகீனுக்கே 3 வகை இருக்கின்றது. ஒன்னு இல்முல் யகீன், ரெண்டு ஐனுல் யகீன், மூணாவது ஹக்குல் யகீன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹக்குல் யகீன் வரைக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூல் நாம் போக வேண்டியிருக்கின்றது. அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் மிக்க அவுலியாக்களை மதிக்கக்கூடிய நம்மளுடைய ஊர்ல நாம் என்ன ஓதுவோம், எப்பவும் ஓதக்கூடியது ஷைഖனா யா முஹியத்தீனி, தீனை ஹயாத்தாக்கிய எங்களுடைய ஷைഖே கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்களுடைய வசீலாவாக ஆக்கி நம்ம துஆ கேட்கலையா? எப்படி கேட்கிறோம்? ஷைഖனா யா முஹியதீனி அஹிய கல்ப நாஃபிதீன், என்னுடைய கல்பை தீனில் நீங்கள் உயிர்ப்பியுங்கள். கை நரா ஹக்கல் யகீனி, நான் ஹக்குல் யகீனை பார்க்கும் வரை என்னுடைய கல்பை உயிர்ப்பித்து நீங்கள் கொண்டு செல்லுங்கள். மௌலானா ஹக்கல் யகீனி, என்னுடைய மௌத்து வரை இந்த ஹக்குல் யகீனிலேயே நான் இருந்து இந்த ஈமானுடைய பூர்த்தியை நான் அடைந்து அல்லாஹ்வை சென்று அடையும் வரை நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள், என்னுடைய ஷைഖே எனக்கு உதவி செய்யுங்கள். இதைதான் கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய முரீதின்களுக்கும் எல்லா அவுலியாக்களும் தன்னிடம் வந்த அனைத்து மக்களுக்கும், ஒவ்வொரு இஸ்லாத்தினுடைய கம்மியாக இருந்தவர்கள் எல்லாம் உயர்த்தி உயர்த்தி பரிபூர்ணமாக ஆக்கினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்கள் எல்லாம் காஃபிர்களை முஸ்லீமாக ஆக்கி, முஸ்லீம்களை முஃமின்களாக ஆக்கி பூர்ண நிலையில் ஆக்குவதற்காண்டிதான் ஒவ்வொரு தரீகாக்களும் வந்தது. இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் காஃபிர்களாக ஆக்குவதற்காக வரவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, எதுவாக இருந்தாலும் தீனுடைய காரியங்களை தீனுடையவர்களிடம் சென்று நாம் படித்து அல்லாஹ்வும் அவனது ரசூலும் சஹாபாக்களும் எந்த வழி நமக்கு வாழ சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்களும் அல்லாஹ்வை கொண்டு எந்த திருப்தியை வாங்கி கொண்டார்களோ அந்த திருப்தியை பெறக்கூடிய சமுதாயமாக, நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி தருவானாக. நாம் இதற்காக துனியாவுடைய காரியங்களை எல்லாம் குறைத்து விட்டு அல்லாஹ்வுக்காகவும் அவனது ஹபீபுக்காகவும் அவனுடைய தீனை படிப்பதற்காகவும் அவனுடைய தீனுடைய காரியங்களில் முன்னேறுவதற்காகவும் அல்லாஹ் தஆலா நமக்கு நேரம் ஒதுக்குவதற்கு வாய்ப்பளிப்பானாக. பிஜாய் சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.